السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. رضينا بالله ربا وبالإسلام دينا بمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العظيم شيخا ومرشدا. الصلاة والسلام عليك يا رسول الله خذ بيدي حلة حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய இஸ்லாமிய பெரியவர்களுடைய அல்லாஹ் நல்லடியார்களே, நேற்றைய தினத்திலே நாம் பீர் முகமது அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பாடல்களிலிருந்து நாம் பார்த்தோம். இன்று அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம். பொதுவாக இறைநேச செல்வர்களை பற்றி பொதுவாக குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்டு காட்டுகின்ற போது அலா அறிந்து கொள்ளுங்கள் இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவர்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எந்த விதமான பயமோ வறுமையை பற்றிய கவலையோ இல்லை என்று குர்ஆனிலே அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அவுலியாக்களை பற்றி குறிப்பிட்டு காட்டுகின்றார். மனிதர்களும் மகான்களுக்கு மத்தியிலே உள்ள ஏராளமான வித்தியாசங்களை நாம் பார்க்கின்றோம். மனிதன் மண்ணில் வாழ்கின்றான், மகான்கள் விண்ணில் வாழ்கின்றார்கள். மனிதன் படைப்பினங்களால் இயக்கப்படுகின்றான், மகான்கள் படைத்தவனால் இயக்கப்படுகின்றார்கள். மனிதன் எண்ணங்கள் அடிமை, எண்ணங்கள் மகான்கள் அடிமை. உணவை உண்டு வாழ்வது மனிதர்கள் லட்சியம், இறைவனை கண்டு வாழ்வது மகான்கள் லட்சியம். மனிதன் தனக்காக வாழ்கின்றான், மகான்கள் பிறருக்காக வாழ்கின்றார்கள். மனிதன் மண்ணில் வாழ்கின்றான், மகான்கள் விண்ணில் வாழ்கின்றார்கள். மனிதனுடைய மறைவிடம் ஒரு நெருப்பு குண்டமாகிறது, மகான்களுடைய மறைவிடம் ஒரு பூஞ்சோலையாகிறது. மனிதன் நரகை நோக்கி இழுத்து செல்லப்படுவான், மகான்களை நோக்கி சொர்க்கம் அழைத்து வரும். இவ்வாறு மனிதனுக்கும் மகான்களுக்கு மத்தியிலே ஏராளமான எண்ணற்ற வேறுபாடுகள் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படியே சிறந்த ஒரு மகானாகத்தான் தென்னாட்டுடைய ரூமி என்று நாம் அறியப்படக்கூடிய ஷேக் காமில் வலி பீர் முகமது அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை நாம் பார்க்கின்றோம். அவர்களுடைய பாடல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வந்தோம். அவருடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்றோம். பீர் முகமது அப்பா வலியுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த உலகத்திலே 300 ஆண்டுகள் வாழ்ந்ததாக தரவுகள் நமக்கு தகவல்கள் தருகின்றன. பீர் முகமது அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தாயார் ஆமினா அம்மை அவர்களாகும். தந்தையார்
சிறு மலுக்கர் என்று சொல்லக்கூடிய மனிதர் ஆவார்கள். அப்பா அவர்கள் தென்காசியிலே பிறந்து தக்கலையிலே வாழ்ந்தவர்கள். இதை அப்பா அவர்கள் சொல்லி காட்டுகின்ற போது, தென்காசினார் சிறு மலுக்கர் என்னும் அவர் தம்பால் எனக்கு அதையே சாற்றினார் என்பதால் சொல்லுகின்றார். அப்படி அப்பா அவர்கள் சிறு மலுக்கர் என்பவருடைய மகனாக இந்த உலகத்திலே அவதரித்தவர்கள். அவருடைய பாட்டனார் பெயர் வாவச்சி என்பதாகும். அதை ஒரு பாடல் மூலமாக அறிவிக்கின்றார்கள். வேதகுல வாவச்சி பேரனான வேந்தரனும் சிறு மருக்கள் ஈண்டெடுத்த பாலன் என்று அவர்கள் அதை சொல்லி காட்டுகின்றார்கள். சரியான முறையிலே பீர்முகப்பா அவர்களுடைய காலத்தை கணக்குகின்ற போது ஹிஜ்ரி 800க்கும் 1100க்கும் இடைப்பட்ட காலமாக இருக்கின்றது என்பதாக நாம் கணக்குகின்றோம். அப்பா அவர்கள் ஏராளமான அற்புதங்களையும் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள். அவர்கள் ஆரம்ப காலத்திலே தக்கலையிலே வாழ்கின்ற போது ஒரு வயதான தாயிடத்திலே சென்று உணவு உண்பது வழக்கம். அவ்வாறு ஒரு முறை அவர்கள் சிறுகடை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இருக்கக்கூடிய வயதான தாயிடத்திலே உணவு உண்பதற்காக செல்லுகின்றார்கள். அது பத்மநாபபுரம் கோட்டைக்கு பின்புறத்திலே அமைந்திருக்கக்கூடிய இடம் சிறுகடை என்று சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்திலே உணவு உண்பதற்கு போகின்ற வழியிலே பத்மநாபபுரம் கோட்டையினை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அப்பா அவர்கள் அந்த வழியாக செல்கின்ற போது அவருடைய தோற்றத்தை பார்த்த அங்கு இருக்கக்கூடிய பணியாட்கள் அவர்களை கேலி செய்கின்றார்கள். அவ்வாறு கேலி செய்கின்ற போது அமைதியான முறையிலே அப்பா அவர்கள் சென்று விடுகின்றார்கள். அதன் பின்னால் அந்த கோட்டை கட்டி கொண்டிருந்த கோட்டை இடிந்து விடுகின்றது. மீண்டும் அந்த இடத்தை கட்டுகின்றார்கள். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அதே இடம் மீண்டும் இடிந்து விடுகின்றது. இப்படி பலமுறை அவர்கள் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இடிந்து விடுகொண்டே இருந்தது. இதை அறிந்து கொண்ட மன்னர் ஏன் இவ்வாறு இடுகின்றது என்பதாக கேட்டபோது அந்த வேலை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு வயதான மனிதர் இந்த வழியாக சென்று கொண்டிருந்தால் நாங்கள் அவர்களுடைய தோற்றத்தை பார்த்து கேலி செய்து கொண்டிருந்தோம். அதற்கு பின்னால் இந்த கோட்டையை தொடர்ந்து கெட்டிக்கொண்டே இருக்கும் போதெல்லாம் இந்த கோட்டை இடிந்து விழுது கொண்டே இருந்தது என்பதாக மன்னரிடம் சொல்லுகின்ற போது மன்னர் பீர்முகப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களை தேடி செல்கின்றார். தேடி சென்று அவர் தன்னுடைய தவறினை மன்னர் அப்பாவிடத்தில் எடுத்து சொல்லி, தெரியாமல் நிகழ்ந்து விட்டதை நீங்கள் மன்னிக்க வேண்டும், மன்னித்து அதற்கு பின்னால் நீங்கள் உங்கள் கரத்தால் ஒரு கல்லை எடுத்து அதை வைத்து கட்ட வேண்டும் என்று பணிகின்றார்கள். அதே போன்று அப்பா அவர்கள் மன்னித்து தன்னுடைய கரத்தினால் ஒரு கல்லை எடுத்து வைக்கின்றார்கள். அதன் மீது தொடர்ச்சியாக கட்டுகின்றார்கள். அப்படியே அந்த கோட்டை பலமானதாக ஆகின்றது. அப்பா அவர்கள் எடுத்து வைத்த கல்லை இப்போதும் தனியாக அந்த கோட்டையிலே பார்க்க முடிகின்றது என்று சொன்னால் அப்பா அவர்களுடைய கராமத்து எந்த அளவுக்கு நிகழ்ந்திருக்கின்றது என்பதனை நாம் சற்று சிந்தித்து பார்க்கின்றோம்.
ஒரு முறை பீர் முகமது அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய இந்த அற்புத நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டுகொண்ட கொச்சி மன்னன் அப்பாவை அழைத்து அந்த அவையிலே பல விற்பனர்களாக இருக்கக்கூடிய ஞானிகள் அமர்ந்திருக்கக்கூடிய அவையிலே அழைத்து அவர்களிடத்திலே சில கேள்விகளை கேட்க வேண்டும் என்று ஆசை கொண்டு கொச்சி மன்னன் அந்த அவைக்கு அழைத்தான் அப்பாவை. அப்பா அவர்கள் அந்த அவைக்கு செல்லுகின்றார்கள். அங்கு அறிஞர்கள் அதிகமானோர் சூழ்ந்திருக்கின்றார்கள். அப்பாவும் அது ஒரு இடத்திலே உட்காருகின்றார்கள். கொச்சி மன்னர், அற்புதங்கள் நிகழ்த்துகின்ற உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வியினை கேட்கின்றேன் என்று சொல்லி, மீன் எங்கு இருக்கும் என்று கேட்கின்றார். தண்ணீரில் மீன் இருக்கும் என்று அப்பா சொல்லுகின்றார். அப்படி என்றால் எல்லா தண்ணீரும் மீன் இருக்குமா என்று கேட்கின்றார். ஆம், எல்லா தண்ணீர்களுமே மீன் இருக்கும் என்று சொல்லுகின்ற போது அப்பா அவர்களை சோதிப்பதற்காக வேண்டி அந்த கொச்சி மன்னர் தென்னையிலிருந்து ஒரு இளநீரை படைத்து அதை உடைக்குகின்றார். இளநீரை பறித்துவிட்டு அப்பாவிடத்திலே கேட்கின்றார், இளநீர் என்ற இந்த நீருக்குள்ளாலும் மீன் இருக்குமா என்று கேட்கின்றார். அப்பா அவர்கள் சொன்னார்களாம், இந்த இளநீருக்குள்ளும் மீன் இருக்கும் என்றார்கள். உடனே அந்த பணியாட்களை விட்டு அந்த இளநீரை உடைத்து பார்க்கின்ற போது அந்த நீருக்குள்ளால் 3 மீன்கள் துள்ளித் தீர்ந்ததாக சம்பவம் சொல்லி காட்டுகின்றது. இவை எல்லாம் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு கொடுத்த அற்புதமாக அப்பா அவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் சொல்லி காட்டுகின்றது. மட்டுமல்ல, ஒருமுறை அதே மேடையிலே வைத்து அப்பா அவர்களிடத்திலே ஒரு முட்டையை காட்டி, கோழியிலிருந்து முட்டை வருகின்றது, இந்த முட்டையிலிருந்து கோழி வருமா என்பதாக கேட்கின்றார். ஆம் என்று சொல்லி அந்த முட்டையை உடைக்குமாறு மன்னரிடத்தை சொன்னார். அந்த முட்டையை உடைத்த போது அந்த முட்டைக்குள்ளாலிருந்து ஒரு கோழி குஞ்சு வெளியானதை பார்த்தார். இதை பார்த்த கொச்சி மன்னருடைய அவையிலே அமர்ந்திருந்த ஒரு மனிதர் தான் பீர் முகமது அப்பா ரலியல்லாஹு தஆலா அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு அவர்களுக்கு பக்கத்திலே அடங்கப்பட்டிருக்கக்கூடிய பீர் முகமது அப்பா என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர் அந்த மீன் துள்ளி வெளிவந்ததை பார்த்து ஈமான் கொண்டவர்கள் என்பதாக சரித்திரங்கள் சொல்லி காட்டுகின்றது. அப்பா அவர்கள் கோட்டை குளத்துக்கு பக்கத்திலே குளிப்பார்கள். அந்த குளத்திலே தான் குளிப்பார்கள். அவர்கள் குளிக்குகின்ற போதெல்லாம் என்ன செய்வார்கள்? தன்னுடைய வாய்க்குள்ளால் தன் விரல்களை விட்டு தன்னுடைய குடலை வெளியே எடுத்து அது தண்ணீரை வைத்து நல்ல கழுகி அதை காய வைத்து அதிலே இருக்கக்கூடிய ஒரு மரத்திலே தலை கீழும் கால் மேலுமாக தொங்கிக் கொண்டிருப்பார்கள். இப்படி அற்புதங்களை செய்து காட்டிய அப்பா அவர்கள். அதனால்தான் அப்பா அவர்கள் சொல்லி காட்டினார்கள், வேதநபி ரசூல் உம்மத்தாக இந்த உலகத்திலே படைப்பதற்காக வேண்டி தலைகீழும் கால் மேலுமாக என்று 10,100,000 ஆண்டுகள் ஓதி தவம் செய்தாலும் போதாது என்று சொன்னதாய் இந்த அடிப்படையில் தான் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். பீர் முகமது அப்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தந்தையும் ஒரு சாஸ்திரி மகனும் நண்பர்களாக இருந்தார்கள். அவர்கள் விளையாடுவார்கள் வெளியிலே சென்று.
ஒருமுறை சாஸ்திரி மகனோடு விளையாடி கொண்டிருந்த அப்பா சாஸ்திரிகள் குளிக்கக்கூடிய அந்த குளத்திலே ஒருமுறை குளித்து விடுகின்றார்கள். இதனால் மக்கள் குறைபடுகின்றார்கள். சாஸ்திரிகள் மட்டும் குளிக்க வேண்டிய இடத்திலே ஒரு இஸ்லாமியர் குளித்து விட்டார் என்பதாக அவர்கள் சொல்லி, இது அப்பாவிடத்திலே சொல்லி விளக்க வேண்டும், தண்டிக்க வேண்டும் என்று சொல்ல சாஸ்திரி அப்பாவிடத்திலே சொல்லுகின்றார், இப்படி நீங்கள் குளத்திலே குளித்தது மக்கள் வெறுப்படைகின்றார் என்று சொன்னதிலிருந்து அப்பா அவர்கள் அந்த நண்பரை சந்திப்பதற்கு செல்வதில்லை. ஒருமுறை அந்த நண்பருக்கு உடல்நிலை மோசமானது, அவர் மரணப்படுக்கையிலே கிடக்குகின்றார் என்று அப்பாவை தேடி அந்த நண்பருடைய அப்பா சாஸ்திரி அவர்கள் வருகின்றார்கள். அவர் சாஸ்திரியுடைய வீட்டுக்கு அப்பா செல்லுகின்ற போதெல்லாம் தயிர் அவர்களுக்கு கொடுப்பார்கள். என்னுடைய மகன் உடல்நிலை சரியில்லாமல் கிடக்குகின்றார், நீங்கள் வந்து பார்த்தால் தான் உடல்நிலை சீராகும் என்று சொல்ல அப்பா அவர்கள் அவர்களை கேட்கின்றார்கள், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு தயிர் தருவீர்களா என்று கேட்கின்றார். ஆம் என்று சொல்லுகின்றார். வீட்டுக்கு வருகின்றார். தயிரை வாங்கி குடித்துவிட்டு கப்பில் இருக்கக்கூடிய தயிரின் மிச்சத்தினை அந்த சாஸ்திரியுடைய மகனுடைய வாயிலை ஊற்றி கொடுக்கின்றார். அந்த தயிர் வாய்க்குள்ளால் சென்றதன் பின்னன் அந்த சாஸ்திரியுடைய மகன் மரண படுக்கையிலே படுத்து கிடந்த அந்த குழந்தை, அந்த நண்பர் துள்ளி எடுத்து வருகின்றார். இந்த அற்புத நிகழ்ச்சியினை பார்த்து இன்றும் அந்த குடும்பத்தார்கள் அப்பாவுடைய விழாவின் போது, இறுதி நாள் விழாவின் போது அந்த நிகழ்ச்சியிலே பால் கொடுக்கக்கூடியது இந்த சாஸ்திரி குடும்பத்தார்களாக இருக்கின்றது என்ற சரித்திரங்கள் நமக்கு சொல்லி காட்டுகின்றது என்று சொன்னால், இன்னியும் எத்தனையோ விஷயங்கள் பீர்முகன் அப்பா வலியுல்லாஹு அவர்களை பற்றி ஏராள செய்திகள் இருக்கின்றது. என்றாலும் நாம் நேரத்திலே கருத்தில் கொண்டு இத்தோடு இந்த செய்தியை நாம் நிறைவுக்குள் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு தொடர்ந்து நாம் பீர்முகன் அப்பா வலியுல்லாஹு தஆலா அவருடைய வாழ்க்கை சரித்திரத்திலிருந்து, அவருடைய வாழ்க்கை சம்பவங்களிலிருந்து கொஞ்சம் நாம் தெரிந்திருக்கின்றோம். அதன் மூலம் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இம்மை மறுமையின் வெற்றியையும் இறைநேசர்களுடைய அருளையும் எண்ணியத்தையும் கம்பீரத்தையும் இந்த உலகத்திலே நாம் வாழ்கின்ற காலமெல்லாம் நாம் அனைவருக்கும் தந்து அருள்பாலிப்பானாக. ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.